பங்குனி மாதம் 16ஆம் நாள் 30ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 திங்கள் கிழமை சோமவாரம் பிரதோஷ நாளில் அன்னை உமையாள் சமேத பரமேஸ்வரனை பரமனை பிரதோஷ நாயகனை இப்பிறவியில் நல்வாழ்வு அளித்து கழித்த பின் இறுதியில் தன்னிடமே அடைக்கலம் ஆகிட அருளிட வேண்டி போற்றி பாடி வணங்கிடுவோம் வாரீர். பன்னிசை பாடி வழிபடுகின்ற தன் அடியார்களுக்கு தன் கடைக்கண் காட்டி அருளும் கண்ணீர் கருமணி போன்றுள்ளவன் திருமுடியில் கங்கை நதி பெண் பிறைமதி வைத்தவன் திருவெண்காடு உரை பெருமானே. பண்காட்டி படியாய தன் பக்தருக்கு கண் காட்டி கண்ணில் நின்ற மணி ஓக்கும் பெண் காட்டி பிறை சென்னி வைத்தான் திருவெண்காட்டை அடைந்து உய் என மட நெஞ்சமே. கொல்லி வெண்தழல் வீசி நின்று ஆடுவார் ஒல்லிய பூதகணங்கள் சூழவரும் உமைபாகன் வெண்மையான திருநீரு அணிந்தவர் வெண்மையான இடபம் ஏறி வருபவர் ஆகிய திருவெண்காடு உரை பெருமானே. கொல்லி வெண்தழில் வீசி நின்று ஆடுவார் ஒல்லிய கணம் சூழ உமை பங்கனார் வெள்ளியன் கரியன் பசு ஏறிய தெள்ளியன் திருவெண்காடு அடைந்து உய் என் நெஞ்சே. தன்னால் நோக்கப்படும் அடியார்கள் நாவினில் அருள் தேன் பாயுமாறு நோக்கும் உமை மணாலனை போற்றி. உடல் நோக்கிய சிற்றின்பங்களை விரும்பி உழலாது உன்னையே அடைய செய்வாய் திருவெண்காடு பெருமானே. தான் நோக்கும் தன் அடியவர் நாவினில் தேன் நோக்கும் ஊன் நோக்கும் இன்பம் வேண்டி உழலாது வான் நோக்கும் வழி ஆன திருவெண்காட்டை அடைந்து உய் என் மட நெஞ்சமே. பருத்த வெண்மை தந்தங்கள சிவந்த கண்கள் மதம் உடைய வேழத்தை கிழித்த உருவத்தை உமையால் அஞ்ச காட்டி நின்ற சாம்பலால் நிறைந்த பெரிய இடுகாட்டில் உறையும் திருவெண்காடு உரை பெருமானே. பருவெண் கோட்டு பைங்கண் மதுவேழத்தின் உருவம் காட்டி நின்றான் உமை அஞ்சவே. பெருவெண்காட்டு இறைவன் உறையும் இடம் திருவெண்காடு அடைந்து உய் என் மட நெஞ்சமே. கங்கை பாம்பு மதி ஆகியவற்றை முடியில் தாங்கி முறுக்குண்ட புன் சடையுடையவன் அரக்கர் புறம் எரித்தவன் 4 மறைகளையும் ஆரங்கலங்களையும் விரித்தவன் ஆகிய திருவெண்காடு உரை பெருமானே. தரித்தவன் கங்கை பாம்பு மதியுடன் புரித்த புன்சடையான் கழவர் புறம் எரித்தவன் மறை 4 6 அங்கம் விரித்தவன் உரை திருவெண்காடு அடைந்து உய் என் மடநேஞ்சமே. பன்றி வேடம் கொண்ட திருமாலும் பிரம்மனும் தன் முன் தாழ்ந்து அறிய வலிமை இல்லாத ஞான வேடன் அர்ஜுனனுக்கு அருள் செய்த காட்டு வேடனும் ஆகிய திருவெண்காடு உரை பெருமானே. ஏன வேடத்தினானும் பிரம்மனும் தான் அவ்வேடம் முன் தாழ்ந்து அறிகின்றனலா ஞான வேடன். விஷயத்திற்கு அருள் செய்யும் கான வேடன் தன் உரை திருவெண்காடு அடைந்து உய் என் மட நெஞ்சமே.